முயலும் ஆமை ஒரு கதை சொல்லுவாங்க. ஆமையா இருந்தா தான் அழகு, முயலும் முயலாத்தான் இருந்தா அழகு. நீங்க ஆமைய போய் முயல் வேகத்துக்கு ஓடுனா அது இயற்கையை மிஞ்சிய ஒரு செயல். நீங்க அதை செஞ்சு செஞ்சு ஒரு நார்மலா இப்ப எனக்கு யதார்த்த குணம் எதுங்கிறதே எனக்கு தெரியாது. அறிவாளியா இல்ல ஒண்ணும் தெரியாத பிள்ளையா இல்ல என்னன்னே எனக்கே நான் யாருன்றதே எனக்கு. ஏன்னா நான் திருமண வாழ்க்கைக்கு முன்னக்கூட்டி நான் இப்ப இப்ப இவ்வளவு தெளிவா பேசுறேன். எனக்கு அனுபவம் தான் எல்லாம் சொல்லி கொடுத்துச்சு. எங்க வீட்டுக்காரோட அந்த வாழ்ந்த அனுபவம் தான் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஆனா அது வரைக்கும் ரொம்ப நான் நினைச்சேன் எனக்கு டான்ஸ் ஆடுறது மட்டும் தான் ஒரே குறை, நம்மள யாரும் என்கிட்ட பேசல, அதுதான் நான் கவலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை விட இந்த வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு நம்ம நிறைய பேர் இப்ப நீ பேசுறேன்னா கொஞ்ச நேரத்துல நீ எதுக்காக பேசுற, ஏன் பேசுற அப்படிலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரியா இருக்கா. ஒருவேளை இதெல்லாம் நம்ம கத்துக்கிடாம இருந்திருந்தா நம்மளுக்கு நல்லா இருந்திருக்குமோ, யதார்த்தத்தை நம்ம மிஞ்சிட நிறைய சந்தோஷங்களை இழந்துட்டோமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்கவுங்க இருந்தாதான் அழகு. கிளி கிளியா இருக்கணும், காக்கா காக்காவா இருக்கணும், அப்பதான் அது நல்லா இருக்கும். நீங்க அது என்னதான் காக்காக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு விட்டாலும் அது ஒரு மாதிரி அது இயற்கைக்கு மீறின ஒரு செயலாயிரும்.